அனைவரையும் பிரியா மியூசிக்கிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். இன்று சித்ரா பௌர்ணமியும் சித்ரகுப்தனும் இதை பற்றி நாம் இப்பதிவில் பார்ப்போம். ஒருவரின் பாப புண்ணியங்களுக்கு தக்கபடி தண்டனைகளை வழங்கி தனி ஆளாக தர்ம பரிபாலனம் செய்து வந்தார் யமதர்மராஜன். அப்பொழுது களி பிறந்தது. அதர்மங்கள் அதிகரித்தது. அதர்மங்களின் எண்ணிக்கையும் வேகமும் அதிகரித்ததால் யமதர்மராஜாவால் பாப புண்ணிய கணக்குகளை தனியாக சரியாக நிர்வகிக்க முடியவில்லை. அவர் சிவபெருமானை அணுகி தனக்கு வேலை அதிகரித்து விட்டதால் தனியாக செய்ய முடியவில்லை, ஆகவே ஒரு உதவியாளர் தேவை என்று விண்ணப்பித்து கொண்டிருந்தார். அந்த விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான் பார்வதி இருக்கும் இடம் நோக்கி சென்றார். சக்தி இல்லையேல் ஏது சிவம்? அப்பொழுது பார்வதி தேவியார் தங்க தாம்பாளம் ஒன்றில் ஒரு உருவத்தை வரைந்து கொண்டிருந்தாள். அந்த உருவம் தனது கையில் ஒரு நோட்டு புத்தகத்தையும் எழுத்தாணியையும் வைத்திருந்தது. இதை பார்த்த சிவபெருமான் லோகமாதாவிடம் இந்த சித்திரத்திற்கு உயிர் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டார். பார்வதியும் தான் தங்க தாம்பாளத்தில் எழுதி வைத்திருந்த சித்திரத்தை பார்த்து வாயினால் ஊத அந்த உருவம் உயிர் பெற்றது. சிவபெருமான் அந்த உயிர் பெற்ற உருவத்திற்கு இரகசியத்தை காக்கும் சக்தியை கொடுத்து யமதர்மராஜனுக்கு உதவியாக இருக்க பணிந்தார். அவரும் மனிதர்களின் பாப புண்ணிய கணக்குகளை சரியாக எழுதி அதன் இரகசியத்தையும் காத்து வந்தார். சித்திரத்திலிருந்து வந்ததாலும் இரகசியத்தை காப்பவராக இருப்பதாலும் இவர் சித்திரகுப்தன் என்று பெயர் பெற்றார். மனிதர்களின் பாவ புண்ணியங்களை எழுதி வைத்து அதற்கேற்ப அவர்களின் இறப்பையும் அதன் பின் அவர்கள் வசிக்கப் போகும் சொர்க்கம் நரகம் ஆகியவற்றை நிர்ணயிக்கும் பெரிய பொறுப்பில் உள்ள யமதர்மரின் உதவியாளரான சித்ரகுப்தரை வழிபடுவதற்கு உகந்த நாளாக சித்ரா பௌர்ணமி கருதப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியில் சித்ரகுப்தரை வழிபட்டால் ஆயுள் விருத்தியும் செல்வ விருத்தியும் உண்டாகும் என்பது நம்பிக்கை. இவ்வாறு உருவான சித்ரகுப்தன் பாப புண்ணிய கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பூலோகத்தில் சிலர் அறியாமல் செய்த பாவங்களின் கணக்கு மிக அதிகமாக இருந்தது. அறியாமல் செய்த பாவங்களுக்கு நாம் தண்டனை கொடுக்கிறோமே என்று கவலைப்பட்டார். செய்த பாவங்களை பொறுத்து மக்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என்று பரமசிவனிடம் வேண்டுகிறார். அதற்கு சிவபெருமான் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை வேண்டுபவர்களுக்கு அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விலக்கு அளிக்கும் சக்தியை சித்ரகுப்தனுக்கு அளித்தார். சித்ரகுப்தனும் மக்கள் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து காத்தருளி வருகிறார். சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை வணங்கினால் அறியாமல் செய்த பாவங்கள் மலையளவாக இருந்தாலும் அது கடுகளவாக மாறும். அதுபோலவே அன்று செய்யும் தானம் கடுகளவாக இருந்தாலும் அது மலையளவாக மாறுவதும் உறுதி. சித்ரா பௌர்ணமி அன்று தானங்கள் பல செய்ய வேண்டும். முக்கியமாக நோட்டு புத்தகம், பேனா, பென்சில் முதலிய எழுத பயன்படும் பொருட்களை தானமாக வழங்கினால் வாழ்வு சிறக்கும் என்பது நம்பிக்கை. சித்ரகுப்தனுக்கென்று தனி கோயில் ஒன்று காஞ்சிபுரத்தில் இருக்கிறது. முடிந்தவர்கள் நேரில் அந்த கோயிலுக்கு சென்றும் முடியாதவர்கள் மனதளவிலும் வரும் சித்ரா பௌர்ணமி அன்று சித்ரகுப்தனை வணங்கி நாம் அறியாமல் செய்த பாவங்களிலிருந்து விமோச்சனம் பெறுவோம். ஸ்ரீ சித்ரகுப்த தியான ஸ்லோகம். சித்ரகுப்தம் மகாப்ராக்யம் லேகனி பத்ததாரிணம் சித்ரரக்னாம் பரதரம் மத்தியஸ்தம் சர்வதேஹினாம். ஸ்ரீ சித்ரகுப்த காயத்ரி மந்திரம். ஓம் தத்புருஷாய வித்மஹே சித்ரகுப்தாய தீமஹி தன்னோ லோகப் பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகங்களை சொல்லி சித்ரா பௌர்ணமி அன்று நாம் சித்ரகுப்தரை வணங்கி நாம் செய்த பாவங்களிலிருந்து விலகி மோட்சத்தை அடைவோம். உங்களுக்கு இந்த பதிவு பிடித்திருந்தால் பகிருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.